திமுகவின் கொள்கைகளை இவர் அளவுக்கு பேசுவார் இல்லை. இளம் உடன்பிறப்புக்கெல்லாம் இவர்தான் ஆசான். பேசி பேசியே வளர்ந்த கட்சியை பேச்சால் கட்டிப்போட்டு வகுப்பெடுப்பவர். நாடாளுமன்றத்தில் விவாதம் என்றால் கையில் குறிப்போடு களமாடுவார். தமிழ்நாட்டில் கூட்டம் என்றால் மைக்கை எடுத்து களமிறங்குவார். இந்து மதத்தை விமர்சிப்பார், சனாதனத்தை தாக்குவார், பாஜகவை பந்தாடுவார். அவர்தான் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆண்டிமுத்து ராசா. ராசாவின் தாத்தா தற்போதைய பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூரை சேர்ந்தவர்கள். இந்தியா முழுக்க நிலவிய சாதிய ஒடுக்குமுறைகள் தமிழ்நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. இதனால் ராசாவின் தாத்தா தனது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தேயிலை தோட்ட வேலைக்காக இலங்கைக்கு சென்றார். குடும்பத்தோடு பல ஆண்டு காலம் இலங்கையிலேயே வேலை பார்த்தார். ஒரு கட்டத்தில் சொந்த ஊருக்கு திரும்பி வர முடிவெடுத்து பெரம்பலூருக்கு திரும்பினர். அங்கேயே கொஞ்சம் நிலம் வாங்கி விவசாயம் செய்ய தொடங்கினர். இப்படிப்பட்ட குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக 1963 பிறந்தார் ராசா. அவருக்கு சத்தியசீலன் என பெயர் வைத்தார் ஆண்டிமுத்து. தாங்கள் கஷ்டப்பட்டாலும் தனது பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க விரும்பினர் ராசாவின் பெற்றோர். சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் சமூக கட்டமைப்பையும் தன் கண்முன்னே கண்டு வளர்ந்தார். உயர்நிலை கல்விக்காக பாடாலூரில் உள்ள பள்ளியில் சேர்ந்தார். அங்குள்ள ஹாஸ்டலில் சேர்ந்து பள்ளி சென்ற ராசாவுக்கு விடுதி காப்பாளரின் திராவிட இயக்கம் சார்ந்த வாசிப்பு இவருக்கும் தொற்றிக் கொண்டது. அதோடு திராவிட கழக தொண்டர்களின் வசிப்பிடமாக இருந்த பாடாலூர் ராசாவுக்கு பெரியாரை அறிமுகப்படுத்தியது. அப்படியே அண்ணா குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் தெரிந்து கொள்ள தொடங்கினார். பள்ளியில் நடந்த நிகழ்வொன்றில் அண்ணா இறந்தபோது கலைஞர் எழுதிய இரங்கற்பாவை ராசா மேடையில் ஏறி பேச மொத்த பள்ளியே அதிர்ந்தது. இப்படி திமுகவோடு தனக்கான பந்தத்தை பள்ளியிலேயே தொடங்கினார் ராசா. பள்ளி முடித்ததும் முசிறியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பை படித்தார் ராசா. கல்லூரி காலத்திலேயே திராவிட இயக்க தொண்டர்களோடு நெருக்கம் காட்டிய ராசா கல்லூரியில் அரசியல் பேசும், சமூக அவலங்களை பேசும் மாணவராக மிளிர்ந்தார். திராவிட இயக்க தொடர்புகளால் மிகப்பெரிய ஆளுமைகளோடு எளிதில் அறிமுகம் கிடைத்தது. இந்த அறிமுகம் ராசாவை பொது வாழ்க்கைக்கு உந்தி தள்ளியது. இதனால் கல்லூரி இறுதி ஆண்டிலேயே திமுகவில் இணைந்தார். அரசியல் கட்சியில் உயர வேண்டுமானால் சட்டப்படிப்பு அவசியம் என உணர்ந்து மதுரை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். சட்டக்கல்லூரியிலும் தன்னுடைய அரசியல் பேச்சு சாட்டையை சுழற்றினார். ஒவ்வொரு மேடையிலும் சமூக அரசியல் கருத்துக்களை பேசி மாணவர்களிடையே பரிச்சயமானார். ராசாவுக்கு திமுக மாணவர் அணியில் பொறுப்பு கொடுத்து அரசியலில் தீவிரமாக இயங்க உதவினார் திருச்சி சிவா. இதனால் அரசியல் ரீதியாக பல நண்பர்கள் ராசாவுக்கு கிடைக்க மேடை ஒன்றில் கலைஞரை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஒரு வழியாக சட்டம் முடித்து வழக்கறிஞராக தொழிலை தொடங்கினார். ஆனாலும் அரசியலில் தொடர்ந்து இயங்கி வந்தார். இதனிடையே 1993 திமுகவில் இருந்து வைகோ விலக திருச்சி பகுதியில் சில தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகினர். இதனால் 1996 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் தொகுதிக்கான வேட்பாளராக ராசாவை முன்னிறுத்தினார் KN நேரு. அதோடு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சிவசுப்பிரமணியனும் ராசாவை வேட்பாளராக அறிவிக்க ஆதரவு தெரிவித்ததால் ஆட்சி அரசியலுக்குள் வந்தார் ராசா. தேர்தலில் வென்று எம்பியாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார். ஆனால் கூட்டணிகளில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக பிரதமர் குஜ்ராலின் ஆட்சி கவிழ 1998 மறு தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் மீண்டும் பெரம்பலூரில் போட்டியிட்ட ராசா தோற்றார். இதனிடையே அதிமுக ஆதரவோடு வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்றார். ஆனால் அதிமுக பாஜக இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் பெற மீண்டும் 1999 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வந்தது. இப்போதும் ராசாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக. இந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தார் கலைஞர். ராசாவும் வெற்றி பெற மத்தியில் பாஜக ஆட்சி வர திமுகவுக்கு லக்கடித்தது. ஏகப்பட்ட அமைச்சரவை பதவிகளை பெற்றது திமுக. ராசாவும் மத்திய அமைச்சரானார். ஊரக வளர்ச்சி, சுகாதாரம் என அடுத்தடுத்த முக்கிய துறைகளில் இணையமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. TR பாலுவுக்கு இணையாக டெல்லியில் தனது இருப்பை அதிகரித்தார் ராசா. அதோடு எப்போதும் படித்துக் கொண்டும் திராவிட கொள்கைகளை விவாதித்துக் கொண்டும் இருக்கும் செயல்பாடுகளால் கலைஞரின் நம்பிக்கையை பெற்றவரானார் ராசா. இதனால் 2004 தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்க இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றது திமுக. இதனால் பல முக்கிய துறைகள் திமுக பக்கம் வந்தது. அதன் முக்கிய துறையான சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ராசா. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அப்பதவியில் இருந்த ராசாவுக்கு அதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் ஒரு சேர வந்தது. ஸ்டாலின் மற்றும் அழகிரி ஆகியோரில் ஸ்டாலினுக்கே கட்சியினரின் ஆதரவு அதிகம் இருப்பதாக தினகரன் பத்திரிகையில் ஒரு சர்வே வெளியாக தினகரன் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதோடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதனால் கலைஞர் குடும்பத்துக்கும் கலாநிதி மாறன் குடும்பத்துக்கும் பிரிவு ஏற்பட்டது. இதனை அடுத்து மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து தயாநிதி மாறன் விலகினார். மாறனின் பதவி விலகலால்
அவரிடம் இருந்த தகவல் தொழில்நுட்பத்துறை ஆராசாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிக முக்கிய துறை ஆராசாவிடம் வந்தது அதிர்ஷ்டம். ஆனால் அதே துறையில் நடந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் என விமர்சிக்கப்பட்டு பின் நாட்களில் திமுக ஆட்சியை இழக்கவும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கவே இப்போது வரை கஷ்டப்படவும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது துரதிர்ஷ்டம். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான ஆராசா 2G அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்யும் வேலைகளில் இறங்கினார். வழக்கமான ஏல முறைக்கு பதிலாக ராசா கடைபிடித்த முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற முறையால் கோடிகளில் இழப்பு என CAG அறிக்கை வெளியானது. இதனை ஊழல் என காய் நகர்த்திய பாஜக ஒட்டுமொத்த நாட்டையும் திமுகவும் காங்கிரசுக்கும் எதிராக கொண்டு வந்து நிறுத்தியது. வேறு வழியின்றி தனது பதவியை ராஜினாமா செய்தார் ராசா. ஆனாலும் CBI வழக்கில் அவரை கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். கனிமொழி மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவரும் சிறைக்கு சென்றார். இந்த சம்பவத்தால் காங்கிரஸ் திமுக இடையே மனக்கசப்பு உருவானது. இருவரும் ஒருவரை ஒருவர் விமர்சிக்க தொடங்க கூட்டணி முறிந்தது. அது மட்டுமல்லாமல் திமுகவினர் பலரும் ராசா மீது குற்றஞ்சுமத்த தொடங்கினர். மறுபக்கம் ஒட்டுமொத்த நாடும் ராசாவை குற்றவாளி போல பாவித்தது. இதனால் 2014 தேர்தலில் போட்டியிட்ட ராசா தோல்வியை தழுவினார். ஆனாலும் தொடர்ந்து டெல்லியில் இருந்து CBI நீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்து வாதாடி வந்தார். இந்நிலையில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைக்க ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைய தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. இதனால் கொள்கை ரீதியில் பாஜகவோடு சண்டை செய்ய திமுகவுக்கு தேவை உருவானது. திமுகவின் ஒவ்வொரு மேடையிலும் ஏறி பேச தொடங்கினார் ராசா. குறிப்பாக திராவிட கொள்கைகள் சார்ந்தும் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு குறித்தும் ராசா பேசிய பேச்சுகள் திமுக இளைஞர்களுக்கு மாஸ்டர் கிளாஸாக மாறின. இதனிடையே 2017 ஆண்டு 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் இருந்து ராசா உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். பொது வாழ்வில் ஈடுபடுவோர் தங்கள் பணியால் அவமானம் ஏற்பட்டால் அதற்காக வருந்தக்கூடாது என பேசி 2G குற்றச்சாட்டை புறந்தள்ளிய ராசா, குப்பனும் சுப்பனும் செல்போன் பயன்படுத்த காரணமான என்னை ஸ்பெக்ட்ரம் ராசா என அழைப்பீர்கள் என்றால் ஸ்பெக்ட்ரம் ராசா என பெருமையோடு அழைத்துக் கொள்கிறேன் என சொன்னார் ராசா. இதனிடையே 2019 ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் வர முன்கள தளபதியாய் எல்லா தொகுதிகளுக்கும் சென்று பேசினார் ராசா. அதோடு நீலகிரி தொகுதியில் தானே களமிறங்கினார். அதே நேரத்தில் மீண்டும் மோடியே பிரதமராக திமுகவின் செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டிய தேவை அக்கட்சிக்கு தேவைப்பட்டது. குறிப்பாக ஆளுநர்களின் அதிகாரம், சாதி ஏற்றத்தாழ்வு, தேசிய கல்விக் கொள்கை, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, CAA போன்றவை குறித்தெல்லாம் பாஜகவுக்கு அனல் பறக்க பதிலடி கொடுத்தார் ராசா. பாமரனுக்கும் புரியும் வகையில் பேசி அரசியல் படுத்தினார். இந்நிலையில் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்று ஆட்சியமைக்க பாஜகவின் தாக்குதல் தமிழ்நாட்டில் தொடங்கியது. அவை அனைத்துக்கும் பதிலடி தர வேண்டிய பொறுப்பை ராசா எடுத்துக்கொண்டார். அரசியலே கதியின்றி இருந்த ராசாவுக்கு இடியாய் வந்திறங்கியது அவரது மனைவியின் மரணம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மனைவியை அடக்கம் செய்துவிட்டு அந்த கல்லறையையே அவர் பார்த்து கொண்டிருந்த புகைப்படங்கள் அனைவரையும் கலங்க வைத்தன. ஆழ்ந்த சோகம் மனதில் இருந்த போதும் கட்சிக்காக களமாட தொடங்கினார் ராசா. 2024 மக்களவை தேர்தலில் களமிறங்கி மீண்டும் லோக்சபா MP ஆனார். இந்நிலையில் ஒரு ஆடியோ ஒன்று ராசா பேசியதாக வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாக தேர்தல் நேரம் என்பதால் அதிமுக அதை அலேக்காக தூக்கிக் கொண்டது. அது ஒரு போலியான ஆடியோ என விளக்கம் அளித்தார் ராசா. எடப்பாடியோ அதை விடுவதாக இல்லை. ஸ்டாலினை தாக்க ஆடியோவை பயன்படுத்திக் கொண்டார். பொறுத்து பார்த்து கடுப்பானவர் ஆதாயத்திற்காக அவதூறு அரசியல் பேசும் இந்த பிழைப்பை நாயும் பிழைக்குமா என கடுமையாக சாடியிருக்கிறார்.